சுந்தரியக்கா, ஏன் சுந்தரியக்கா, என்ன இந்த நேரத்துல இப்படி படுத்து கிடக்குற? பொழுதடையற நேரத்துல படுக்க கூடாது, வீட்டுக்கு சாயந்தர நேரத்துல தான் லட்சுமி வரும் சரஸ்வதி வரும்னு சொல்லுவ. இப்ப நீயே இப்படி படுத்து கிடக்குற? ஏக்கா, உடம்பு எதுவும் சரியில்லையா? எங்க வருது லட்சுமியும் சரஸ்வதியும்? இனிமே இந்த வீட்டுக்கு லட்சுமியும் வரப்போறது இல்ல, சரஸ்வதியும் வரப்போறது இல்ல. ஏ ராமாயாத்தா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற? என்னாச்சு உனக்கு? சுந்தரியக்கா ஏன் இப்படி படுத்துருக்கு? நான் என்னன்னு சொல்லுவேன், நான் என்னத்தை தான் சொல்லுவேன். டா, ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திவிட்டு என்ன விஷயம்னு சொல்ல போறியா இல்லையா? ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு நான் ஒத்த புள்ளைய பெத்து ஊரு மேய விட்ட கதையா? 6 வருஷமா தவம் இருந்து நான் பெத்த ஒத்த புள்ள ஒன்னத்துக்கும் உதவாம உருப்பிடாம போயிட்டானேடி சிம்ரனு. ஏ ஆத்தா, நானே அதை சொல்லலாம்னு தான் வந்தேன். காலையில ஊருக்கு தெக்கால இருக்கிற ஆலமரத்துக்கு அடியில உன் மவன் குடிச்சுப்புட்டு போதையில என்னமா ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாப்புல தெரியுமா? என்னடி சிம்ரன் சொல்ற? ஆமாக்கா, நானும் தாமரை தான் பார்த்து கூப்பிட்டோம். உன் புருஷன் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி இல்ல. அந்த ஆளை யாரும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடவும் வேணாம், அந்த ஆள் இங்க வரவும் வேணாம். எங்க குடிச்சுப்புட்டு எப்படி திரியறானே தெரியட்டும். இல்ல, இது என் மவன் வீடு, அவன் இங்கத்தான் வருவான்னு யாராவது நினைச்சீங்கன்னா இப்பவே நானும் என் பிள்ளையும் கிளம்பிட்டே இருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்ல. சுந்தரி, வீட்டு விட்டு போயிருவேன்னு சும்மா அதையே சொல்லாதடி. அந்த நாதேரி இனிமே என் மவனே இல்ல. நான் பெத்தது ஆம்பளை புள்ள இல்ல பொம்பளை புள்ள நினைச்சுக்கிறேன். வயசான காலத்துல என்ன அனாதையா விட்டுட்டு போகணும்னு நினைக்காத சுந்தரி. இந்தா ராமாயாத்தா, நீ என்ன என்னையவே அழுவு வச்சிருவ போல இருக்குது. அப்படிலாம் சுந்தரி அக்கா உன்னை விட்டுட்டு போவாது. நீங்க 2 பேரும் என்ன மாமியா மருமக மாதிரியா இருக்கிறீங்க. எனக்கும் தாமரைக்கும் உங்க 2 பேத்தையும் பார்த்தா பொறாமையா இருக்கும். நீ என்னடனா ஊட்ட விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்குத? நான் வந்து உட்காரு. சரி, சாப்பிட்டியா இல்லையா? சிம்ரனு, உனக்கு புண்ணியமா போகும். அவளை செத்த சாப்பிட வையுமா. நேத்து காலையில சாப்பிட்டது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. இவ சாப்பிடாம கிடக்கும், அந்த கௌரி குட்டியும் எதுவும் சாப்பிடாம கிடக்குது. ஏன் சுந்தரி அக்கா, நீ தான் எங்களுக்கு புத்திமதி சொல்லுவ, இப்ப நான் உனக்கு புத்திமதி சொல்லணுமா? நீயும் சாப்பிடல, கௌரியும் சாப்பிடல, இந்த கிழவி மட்டும் சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறியா? அது வயசுக்கு நேத்துல இருந்து பட்னியா கிடந்துச்சுன்னா அது நிலமா என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? உனக்காக இல்லைனாலும் அவங்களுக்காக சாப்பிடுக்கா. இந்தா ராமாயாத்தா, நீ போய் சோத்தை எடுத்துக்கிட்டு கௌரி பிள்ளையும் கூட்டிட்டு வா. சரிம்மா சரிம்மா, இந்தா எடுத்தாரேன். சுந்தரி அக்கா, எந்திரிச்சு அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிடு. உடம்புக்கு எடுத்துக்காத என்ன? நான் கிளம்புறேன். பூமாரி என்ன காணும்னு பாத்துக்கிட்டு இருப்பா. சரிடி சிம்ரனு, போயிட்டு வா. தாமரை, என்ன காஞ்சிச்சு பாருமா. எவ்வளவு நேரமா அந்த மாவு உருட்டிட்டு இருப்ப? எடுத்துட்டு வா பட்டுன்னு. இந்தா வந்துட்டேன் அவ்வளவுதான். ஆமா, எடுத்துட்டு வா சட்டுன்னு. என்ன நல்லா காஞ்சி போச்சுன்னா போட்டதும் கருகி போயிடாதா? இந்தாம்மா, உருட்டுனதெல்லாம் பாரு, ஒண்ணு மேல ஒண்ணா வச்சிருக்கேன். அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடு. கொண்டா, நான் போடுறேன். நீ போய் பிள்ளைங்கள வர சொல்லு. வந்தா ஆளுக்கு 2 சூடா சாப்பிடுவாங்க. சரிம்மா. ஐ பாட்டி, பூரி சுடுறியா? ஆமாண்டா கண்ணு, போய் சௌமியாவையும் கூட்டிட்டு வா. 2 பேரும் சூடா இருக்கையில சாப்பிட்டீங்கன்னா தான் இன்னும் 2 சேர்த்து சாப்பிடுவீங்க. ஆறி போச்சுன்னா திகட்டிட்டு வரும், சாப்பிட முடியாது. சரி பாட்டி. கற்பகம், என்ன பூரி சுடுறியா? ஆமாண்ணே, உங்களுக்கு 2 எடுத்து போட்டு தரவா? சாப்பிட்றீங்களா? இல்ல கற்பகம், பிள்ளைகளுக்கு முன்ன குடு. காபி இப்பதானே குடிச்சேன், இன்னும் சத்த போகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற? தாமரை எங்க போயிடுச்சு? யானு நான் செஞ்சா என்ன? அங்க காடுகாரன்னு வேலை செஞ்சுவிட்டு இங்க வந்து சும்மா உட்காந்துருக்க முடியலனே. அதான் அவகிட்ட வலுக்கட்டாயமா அந்த வேலையை புடுங்கி செஞ்சுட்டு இருக்கிறேன். பாட்டி, இன்னைக்கு வீட்ல பூரியா? ஆமா சௌமியா, தட்டு எடுத்து ஆளுக்கு 2 போட்டு சாப்பிடுங்க. பாட்டி, பூரியும் குருமாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. அம்மா பூரியே சுட்டு தராது தெரியுமா? பூரி சுட்டா என்ன செலவாகுதுன்னு பாட்டி திட்டும். அதனாலயே அம்மா பூரி சுட்டு தராது. சரிடா, சாப்பிடுங்க. சௌமியா,
எங்க இன்னும் 2 பேத்த காணோம்? வந்தா அவங்களும் சூடா 2 சாப்பிடுவாங்கல்ல. யார் தாத்தா? அத்தையும் சித்தியுமா? என்ன பண்றாளுக 2 பேரும் உள்ளாரியே? காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து பேசுறாளுக இன்னும் பேசுறாளுக. அப்படி என்னத்தை தான் பேசுவாளுகன்னு தெரியல. கற்பகம், ஒத்த வயசு பிள்ளைங்க பேசுறதுக்கு விஷயமா இருக்காது. பேசட்டும் விடு. எப்ப பசிக்குதோ அப்ப வந்து சாப்பிட்டோம். என்ன நடக்குது இங்க? அடுப்பை கொண்டாந்து நடுவுட்ல வச்சுக்கிட்டு காரை பொறிஞ்சு விடாது. இங்கதான் கேஸ் அடுப்பு இருக்குது, கரண்ட் அடுப்பு இருக்குது. எதுலயே ஒண்ணு வைக்க வேண்டியதானே? சம்மந்தியம்மா, அடியில மண்ணு கொட்டி தான் வச்சிருக்கேன். காரைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. விறகு அடுப்புலயே சமைச்சு பழகி போச்சு. கேஸ் அடுப்புனா நின்றுக்கிட்டு சமைக்கணும். அது நம்மளால முடியாது. செத்த நேரம் நின்றுக்கிட்டு செஞ்சேன்னா என் இடுப்பு நந்தெல்லாம் வலி எடுத்துக்குது. அதான் இப்படி வாட்டமாக அடுப்பு தூக்கி போட்டு உக்காந்துக்கிட்டேன். எங்கேயோ உக்காந்து சூடு. ஆனா எண்ணெய் கொஞ்சம் பார்த்து சூடு. எண்ணெய் விற்கிற விலைக்கு பூரி வேற. ஏ சிவகாமி, என்னடி பேசிட்டு இருக்கிற? ஐயோ, நான் கற்பகத்தை எதுவும் சொல்லலைங்க. கற்பகம், நான் உன்னை எதுவும் சொல்லலமா, நீ எதுவும் நினைச்சுக்காத. இப்பெல்லாம் கல்லெண்ணெய் லிட்டரு 200 ரூபாய்க்கு விக்குது. ஒரு தோசை சுடணும்னா கூட பயந்து தான் சுடுவோம் நாங்க. அதனால தான் சொன்னேன், நீ எதுவும் நினைச்சுக்காத. சிவகாமி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் பேசிக்கிட்டே மறந்து போயிட்டேன் பாத்தீங்களா? அந்த போனை கொஞ்சம் கொடுங்க, நான் குமார்கிட்ட பேசிட்டு தரேன். குமாரத்தான் நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன? நாளைக்கு நீங்க போய் பாப்பீங்க. இப்ப போனை கொடுங்க, நான் பேசணும். இந்தா போனு. யார்கிட்ட பேசுறியோ பேசு. ஏங்க, போன் தானே கேட்டேன், அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க? முதல்ல மாணிக்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு போன் வாங்கி தர சொல்லணும். யாருக்கிட்டையாவது பேசணும்னா உங்ககிட்டலாம் வந்து தொங்க வேண்டியதா இருக்குது. கற்பகம், நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. அவ ஏதோ பைத்தியகாரத்தனமா பேசிட்டு போறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சம்மந்தியம்மா சரியாத்தானே சொல்லிட்டு போறாங்க. இப்பெல்லாம் எண்ணெய் விற்கிற விலைக்கு பூரி சாப்பிட சொல்லுதாக்கா. என்னது இது? பெல்லு மட்டும் ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்குது. எடுக்க மாட்டேங்கிறான் போன. ஹலோ. ஹலோ, யார் அது? குமார் பொண்டாட்டியா? ஆமாம்மா, சரஸ்வதி பேசுறேன். ஆ, எங்கடி உன் புருஷன்? வேலைக்கு வர்ற எண்ணம் இருக்குதா இல்லையா அவனுக்கு? எத்தனை நாள் ஆச்சுடி அவன் வந்து? வரலன்னா சொல்லு, நான் வேற ஆளாச்சும் பார்த்து போட்டுக்கிறேன். இல்லைம்மா, நாளைக்கு அனுப்பி விடுறேன். புள்ள பிறந்ததும் மூச்சு திணறல் மாதிரி வந்துருச்சு. 1 வாரமாக கண்ணாடிக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டாங்க. நேற்று தான் வீட்டுக்கே வந்தோம். நாளைக்கு கண்டிப்பாக வந்துருவாருமா. சரி சரி, பார்த்து அனுப்பிவிடு. ஆமா, ஆபரேஷன் செலவுக்கு காசுல என்னடி பண்ணீங்க? தெரியலம்மா என்ன பண்ணுச்சுன்னு. யார்கிட்டயோ கடன் வாங்கினேன்னு சொன்னுச்சு. ஆனால் யார்கிட்ட வாங்கினுச்சு என்ன ஏதுங்கிற விவரம் எனக்கு தெரியல. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? கண்டுபிடிக்கிறேன்டி, வை போன. பொம்பளையா அவ? ராட்சசி. ஒரு புள்ள பெத்தவளுக்கு ஃபோன் பண்றோம், உடம்பு எப்படி இருக்குது, புள்ள எப்படி இருக்குதுன்னு கேட்போங்கிற எண்ணமே இல்ல. உன் புருஷன் வேலைக்கு வருவானா வரமாட்டானா? காசு எங்க வாங்குனீங்க? லொட்டு லொசுக்கு. அவன் மொவரையில வெங்காயத்தை வச்சு தேக்க. தாமராக்காவுக்கு அவசரமும் என் புருஷனுக்கு அவசரமும் பாக்குறேன். இல்லனா இந்த கிளவி கொண்ட மசத்தை ஆஞ்சு போடுவான். ஆஞ்சி எம்மாடி, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா. உன் மாமனாருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. காய்ச்சல நெருப்பாட்ட அடிக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூட காசு இல்லம்மா. ஒரு 200 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். ஆஸ்பத்திரிக்கு போகலனாலும் மருந்து கடையிலாவது ஒரு மாத்தையை வாங்கியாந்து கொடுப்பேன். சே, சும்மா நொய்யு நொய்யு நொய்யின்னு. உங்க மகன் வெளிநாட்டுக்கு போகும்போது உங்க செலவுக்குன்னு தனியா காசு கொடுத்து தானே போனாரு. அதை பத்திரமா எடுத்து வைக்காம கண்டது போனது பாக்குறதெல்லாம் சின்ன பிள்ளைகளாட்ட வாங்கி திங்க வேண்டியது. இப்போ ஒரு அவசரத்துக்கு காசு இல்லாம என்கிட்ட வந்து 300 கூட 400 கூட நிக்கிறீங்க. இங்க மட்டும் என்ன ஆத்திரியா கொட்டி கிடக்குது? உங்க மகன் மாசம் மாசம் பணம் அனுப்புறாரு நினைச்சீங்களா? போன தீபாவளிக்கு 20,000 அக்கௌண்ட்ல போட்டு விட்டாரு. அவ்வளவுதான். அதை வச்சுதான் இன்னமும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த தீபாவளியே வரப்போகுது. இன்னும் ஒத்த பைசா அனுப்பல. உங்க மகன் அங்க வேலை செய்யறாரா இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறாரான்னு தெரியல. இந்த வாட்டி ஊருக்கு வரட்டும், வெளிநாட்டுக்கே போக முடியாத மாதிரி பண்றேன். கையில இருந்த காசு பூரா செலவாய் போச்சு. நேத்தில இருந்து ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்க கூட காசு இல்லாம வீட்டுல சோறு ஆக்கவே இல்லை. ஒரு வாரம் நாளும் நான் பட்னியா இருந்துக்குவேன். என் புள்ள எப்படி பசி தாங்குவான்னு தெரியல. பொழுது விடிஞ்சாத்தான் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியாச்சும் என் பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு ஆக்கி போடணும். என்னம்மா சொல்ற? 2 நாளா சோறு ஆக்காம இருக்கிறீங்களா? ஐயோ, பெத்தவ ஒரு பத்திக்கிட்டு எரியுதே. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவன் என்ன சம்பாதிக்கிறான், ஏது சம்பாதிக்கிறான்னு தெரியலையே. இங்க அவன் பெத்த புள்ள பட்டினியா கிடக்க. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்?
காயத்ரி, நான் கஞ்சி தாமா காய்ச்சினேன், கொண்டாரம் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு ராத்திரி தானே, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். காலையில் என் காதில் கிடக்கிற தோட்டை அடகு வச்சு அரிசி பருப்புலாம் வாங்கி சோறாக்கி சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் போய் உடம்பு சரியில்லாதவங்கள பாருங்க, போங்க. எம்மாடி, நீ இருந்துக்குவ, அந்த பிஞ்சு வவுறு இருக்கு மாமா, அதுக்கு பசிக்காதா? தோண்டு போயிருமுல்ல பையன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவளை கூட இவ்வளவு கூடன்னு வந்து என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. போங்க, போய் பாருங்க மாமாவை. சரிம்மா, நான் போய் கசாயமாவது வச்சு கொடுக்கறேன். யார் தம்பி நீ தான் பெல் அடிச்சியா? ஆமாம்மா, நான் தான் பெல் அடிச்சேன். இங்க காயத்ரிங்கிறது ஏன் மருமவுதான்ப்பா, என்ன விஷயம்? சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்கம்மா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சாப்பாடு ஆர்டர்னா எனக்கு புரியலையே, என்ன சொல்ற நீ? அம்மா, அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நாங்க அதை கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கான காசை வாங்கிக்குவோம். ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்படி என்ன சாப்பாடுப்பா உன்னை வாங்கிட்டு வர சொன்னாங்க? 2 மட்டன் பிரியாணி, ஃபுல் கிரில் சிக்கன், சிக்கன் லாலிபாப். இதெல்லாம் என்ன சாப்பாடுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன் தம்பி, இந்த சாப்பாடுலாம் எம்புட்டு காச்சு? 1250 ரூபாம்மா. தம்பி, இந்த வீட்டு மவராசி உள்ளத்தான் இருக்கிறா, கூப்பிட்டு கொடு, நல்லா வவுறார மனசார சாப்பிடட்டும். யோ, இந்தாயா, ஆர்டர் பண்ணது நானு. அந்த கிளவிட்ட போய் எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு இருக்கிற. நான் என்ன வாங்குறேன், எவ்வளோக்கு வாங்குறேங்கிற எல்லா தகவலையும் சொல்லணுமா? மூஞ்சி மொகரையும் பாரு, கொடுத்துட்டு போ. ச்சே, நிம்மதியா நமக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட முடியல. எப்ப பார்த்தாலும் அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. கவினே, பிரியாணி வந்துருச்சுடா, பிளேட்லாம் எடுத்து வை, அம்மா எடுத்துட்டு வரேன். அம்மா ஃபோன் அடிக்குது. சாப்பிடணும்னு நினைக்கும் போது தாண்டா யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. இங்க எடுத்துட்டு வா. இந்தா. அப்பாவா? அப்பா என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்றாரு? அப்பாவா இருக்குமா இல்ல அம்மா ஃபோன் பண்ணுதா? ஹலோ காயத்ரி, எப்படிடா இருக்க? பேரன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காமா, சாப்பிட்டுட்டு இருக்கான். நீ என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? அத ஏன்டி கேக்குற? இங்க என்னென்னமோ கூத்தலாம் நடக்குதுடி. என்னம்மா சொல்ற? சொல்றேன் காயத்ரி, சொல்றேன். உன் புருஷன் வெளிநாட்டுல தானே இருக்காரு, நீயும் பேர மட்டும் தனியா தானே இருக்கிறீங்க. நீ பையனை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பிங்க வா. என்ன பேசிட்டு இருக்கிற நீ? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? ஆயுத பூஜைக்காவது இவனை ஸ்கூல்ல சேர்த்தலான்னு இருக்கேன், இப்போ வந்து ஊருக்கு கூப்பிட்டு இருக்கிற. என்னது, பள்ளிக்கூடம் சேர்த்த போறியா? ஏண்டி, இன்னும் 3 வயசு முழுசா முடியல, அதுக்குள்ள பள்ளிக்கூடம் சேர்த்துறேன்னு சொல்ற? அதெல்லாம் அடுத்த வருஷம் சேர்த்திக்கலாம். நீ கிளம்பி வான்னா வா. அப்படிலாம் என்னால வர முடியாதுமா. இப்ப எதுக்கு வர சொல்ற? அடியே, எவ்வளோ கண்டவ போனாலும் நம்ம வீட்டுல வந்து உட்காந்து ஆக்கி தின்னுட்டு இருக்கிறாளுங்க. நீ ஏண்டி அங்க தனியா கடந்து சாவற? என்னம்மா சொல்ற? எவ்வளோனா? யார் வந்திருக்கா வீட்டுக்கு? அதை ஏன் காயத்ரி கேக்குற? உன் நொன்னங்காரனோட மாமியாலும் கொழுந்தியாலும் வந்திருக்கிறாளுங்க. ஓ, அந்த டிக்கெட்டுங்களா? ஆமா, இந்நேரத்துக்கு என்ன வேலை வந்திருக்கிறாளுங்க? நீ வேறடி, அவளுக்கு நேத்து சாயந்தரமே வந்துட்டாளுங்க. உன் நொன்னங்காரன் தான் அவளுகளை வர சொல்லியிருப்பான் போல. இதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? என்ன? அந்த பவித்ரா குட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானோ, அதுக்கு தான் வர சொல்லியிருக்கான். அப்படியா விஷயம்? இந்த கூத்தலாம் வேற நடக்குதா? நீங்க இருக்கிற சொத்தெல்லாம் வச்சு ஊர்ல இருக்கிறவளுக்கு எல்லாம் கல்யாணத்தை பண்ணுவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படிலாம் என்னால விட்டுட்டு இருக்க முடியாது. அம்மா, என் பிள்ளைய அடுத்த வருஷம் கூட ஸ்கூல்ல சேர்த்துக்குவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் காலையில கிளம்பி அங்க வரேன், என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆமா, கிளம்பி வா. என்னாலையும் தனியா எதுவும் பண்ண முடியாது. நீ வந்தினா தான் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்ண முடியும்.